Ram Ram. Mookasaram shloka number 5. This is the 49th shloka from Padaravinda Shatakam of Mooka Panchashati. Bhavam bodhau naukam jadima vipine pavakashikham pranamrendradinam adhimukutamuttam sakalikam jagattape jyotsnam akritakavachaf panjarapute shukastrim kamakshyah manasi kalaye padayugalim. Bhavam bodhau naukam jadima vipine pavaka shikham pranamra indradinam adhimukutam uttamsa kalikam jagat tape jyotsnam akritakavachah panjarapute shukastrim kamakshyah manasi kalaye padayugalim. Kamakshyah padayugalim manasi kalaye. I do dhyanam of Kamakshi Devi's padayugali in my manas. Yugalam abdinnaka two nartham. A pair of padam, right? Two padams are there. So I do dhyanam of the two padam of Kamakshi Devi in my manas. How is her pada yugalam அப்படிங்கிறத தான் வர்ணனம் பண்ணுறா. அது என்னெல்லாம் வேலை பார்க்கறது, வாட் ஒர்க் டஸ் இட் டூ அப்படின்னாக்கா, பவாம்போதவ் அம்புதி அப்படின்னாக்கா சாகரம், பவனாக்கா சம்சாரம். ஸோ சம்சார சாகரத்துலேருந்து நம்மளை கரை சேர்க்கறதான ஒரு நௌகாவாக இருக்குது போட். இட் ஆக்ட்ஸ், ஹர் பாத யுகலம் ஆக்ட்ஸ் அஸ் அ போட், நௌகா, இன் ஹெல்பிங் அஸ் கிராஸ் திஸ் சம்சார சாகர சைக்கிள் ஆஃப் ஜனனம் மரணம் அப்படின்னு புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. இட் பிரேக்ஸ் த சைக்கிள். இதுலேயே இந்த சாகரத்துலேருந்து ஹவு டு வி கெட் அவுட் ஆஃப் திஸ் சாகரம் அப்படின்னாக்கா, அம்பிகாஸ் பாதயுகலம் இஸ் த போட். வி ஹாவ் டு ஹோல்ட் ஆன் டு தட் போட், தட் இஸ் அவர் லைஃப் போட். அதை பிடிச்சுட்டோம்னாக்கா, இஃப் வி ஹோல்ட் ஆன் டு தட் லைஃப் போட், வி கேன் கிராஸ் திஸ் சம்சார சாகர. ஸோ ஹர் பாதயுகலம் ஆக்ட்ஸ் அஸ் அ நௌகா இன் ஹெல்பிங் அஸ் கிராஸ் திஸ் சம்சார சாகர ஆஃப் த சைக்கிள் ஆஃப் ஜனனம் மரணம். வேற என்ன வேலை பார்க்கறது அந்த பாத யுகலி அப்படின்னாக்கா, வாட் எல்ஸ் ஒர்க் டஸ் திஸ் பாதம் ஆஃப் அம்பிகா டூ? ஜடிம விபினே பாவக சிகாம். விபினம் அப்படின்னாக்கா காடு, கானனம், வனம், ஃபாரஸ்ட்னு அர்த்தம். எப்படிப்பட்ட ஃபாரஸ்ட் இது அப்படின்னாக்கா, ஜடிம விபினே, இட் இஸ் திஸ் ஃபாரஸ்ட் இஸ் ஃபாரஸ்ட் ஆஃப் அக்ஞானம். அண்ட் வேர் இஸ் திஸ் அக்ஞானம் பிரசன்ட்? இன்சைட் அஸ். அக இருள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இன்னர் டார்க்னஸ்ன்னு சொல்கிறோம், இக்னரன்ஸ். Ignorance is absence of knowledge. There is nothing called darkness, andhakaram. It is absence of light. அந்த மாதிரி தான். So absence of knowledge. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, we have forest of அக்ஞானம். That is why ஜடிம விபினம், ஜாட்யம், தமஸ், அந்தகாரம் அப்படின்னு அர்த்தம். So we have a forest of அக்ஞானம் inside us. So ஒரு அந்தகாரம் போக்கணும் அப்படின்னாக்கா, for to remove darkness we need light, prakasham. So Ambika's padayugalam acts as Pavakashikha, as a flame of Agni to burn that forest of Ajnanam. அதாவது இதை இப்படி கூட we can interpret. Generally, when there is andhakaram, there will be a bhayam. Fear will be there because of darkness. இல்லையா? அப்போ அந்த பயத்தில் ஒரு நடுக்கம் இருக்கும். We will shiver in that bhayam. That too we are in a forest வேற. Forest of ignoranceனு சொல்கிறோம். அப்போ ஒரு say it is really cold. இல்லையா? Dense forest, darkness. And it is very cold. அப்படி இருக்கும்போது ஒரு பிரகாசம் இருந்ததுனாக்கா, when there is a source of light like அக்னி, ஃபயர் இருக்குது. நம்ம எத்தனையோ கேம்பிங் அப்படின்லாம் பார்க்குறோம்ல, கேம்ப் ஃபயர் அப்படிலாம். அப்படி அங்கே ஒரு பிரகாசம், when அக்னி is there, it acts as a warming factor and calms us. So when we are in any பீதி, இந்த சம்சாரத்தில் there are so many பயம், fear causing factors are there. அப்படி இருக்கும் பொழுது நம்ம when we do ஸ்மரணம் ஆஃப் தேவிஸ் பாதம், தியானம் ஆஃப் தேவிஸ் பாதம், அது என்ன பண்ணுறது? ஒரு பாவக சிகாவாக இருக்குது. இட் ரிமூவ்ஸ் தட் பீதி. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் அக்ஞானம் we are having பயம். அப்போ தட் அக்ஞானத்தை பேர்ன் பண்ணிடுறது. இட் பேர்ன்ஸ் தட் அக்ஞான ஃபாரஸ்ட் ஆஃப் அஸ். ஸோ டூயிங் ஸ்மரணம், தியானம் ஆஃப் தேவிஸ் பாதம், அது என்ன வேலை பார்க்கறது? இட் ஆக்ட்ஸ் அஸ் அ ஃப்ளேம் ஆஃப் அக்னி டு பேர்ன் த ஃபாரஸ்ட் ஆஃப் அக்ஞானம். செகண்ட் பாதம், பிரணம்ர
இந்திராதீனாம், அது வந்து பிரணம்ரேந்திராதீனாம் அப்படின்னு படிக்கணும். பிரணம்ர இந்திராதீனாம், இந்திர அண்ட் அதர் தேவாஸ், இந்திர ஆதீனாம் அப்படின்னாக்கா எக்ஸெட்ரா, இந்திர அண்ட் அதர் தேவாஸ், யார், யம, குபேர, வருண எல்லாம் எடுத்துக்கலாம். அதில் இந்திரா அண்ட் அதர் தேவாஸ் ஆர் ஆல்வேஸ் டூயிங் நமஸ்காரம் டு தேவிஸ் பாதகமலம், பாதத்தில் வந்து நமஸ்காரம் பண்ணுறா. நவ் இந்திரா அண்ட் அதர் தேவாஸ் ஆர் வேரிங் அ முக்குட்டம், crown, they are all wearing crowns, and generally they will have a pushpam on their crown, on their mukutam there will be a pushpam. What is serving as that pushpam here, what is acting as that pushpam here அப்படின்னாக்கா Devi's padam, because they are all doing namaskaram to Devi. So when their crown is touching Devi's padam, that padam is that pushpam acting as an alankaram to their mukutam, crowns. Now when we also go to temple for Swami darshanam, they give us that pushpa alankaram of Swami as prasadam to us. சுவாமிக்கு சாத்தின மாலையை நமக்கு பிரசாதமாக கொடுக்குறா இல்லையா, அந்த மாதிரி when Indra and other devatas go and have darshanam of Devi and do namaskaram, Devi's padam acts as that uttamsa kalika, kalikaனாக்கா ஒரு ஃப்ளவர் பட், இப்படி கூட எடுத்துக்கலாம். See, their crowns generally they will be embedded with a lot of stones இல்லையா, ஜெம்ஸ்லாம் இருக்கும் அவளுடைய க்ரௌனில். த சென்டர் ஜெம் வில் லுக் லைக் அ ஃப்ளவர் பட் இல்லையா, அந்த மாதிரி கூட. ஸோ ஹியர் அம்பிகாஸ் பாதகமலம் இஸ் தட் ஃப்ளவர் பட் டூயிங் அலங்காரம் டு தேர் க்ரௌன்ஸ் அப்படிங்கிறா. ஸோ ஐ டூ தியானம் ஆஃப் தேவிஸ் பாதம் விச் இஸ் அ ஃப்ளவர் பட் தட் டஸ் அலங்காரம் டு த க்ரௌன்ஸ் ஆஃப் இந்திரா அண்ட் other devas when they do namaskaram to Devi. Then what else work does it do? வேற என்ன வேலை பார்க்கறது? தேர்ட் பாதம் ஜகத்தாப்பே ஜோத்ஸ்னாம், இந்த ஜகத்தில் இருக்கக்கூடிய சம்சார தாபம். திஸ் சம்சாரா ப்ரொடியூசஸ் லாட் ஆஃப் தாபம் ஃபார் அஸ். வாட் கைண்ட் ஆஃப் தாபம் அப்படின்னாக்கா மிசரி அப்படின்னாக்கா ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம், அத்தியாத்மிகம் அப்படின்னு இருக்கு இல்லையா, தட் தாபம் அதை போக்கடிக்கக்கூடிய ஜோத்ஸ்னாவா இருக்கா. மூன் லைட்னு அர்த்தம், கூலிங் மூன் ரேஸ் இருக்கு இல்லையா, சந்திர கிரணங்கள். இட் இஸ் அமிர்த கிரண அப்படின்னு ஏன் பேர், இட் ஹேஸ் அ கூலிங் எஃபெக்ட். அதனால அம்பிகாஸ் பாதம் ஆக்ட்ஸ் ஆஸ் அ ஜோத்ஸ்னா, கூலிங் மூன் லைட் டு ரிமூவ் த சம்சார தாபம் ஃபார் அஸ். திஸ் சம்சார காசஸ் லாட் ஆஃப் துக்கம் ஃபார் அஸ் பிகாஸ் ஆஃப் அவர் ஓன் கர்மா வி ஆர் சஃபரிங் இல்லையா. அப்படி இருக்கும்போது அந்த தாபம், அந்த தாபத்தை ரிமூவ் பண்ணக்கூடிய அந்த ஹீட் இருக்கு இல்லையா, சம்சார கர்ம, த ஹீட் காஸ்ட் பை அவர் துக்கம், அந்த மிசரி, அந்த ஹீட்டில் வாட்டி எடுக்கும்போது அம்பிகையினுடைய பாதஸ்மரணம் இஃப் வி டூ ஜிலு 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 ஜிலுன்னு ஹர் பாதம் ஆக்ட்ஸ் ஆஸ் அ கூலிங் மூன் லைட் அப்படின்னு சொல்கிறா. தென் அகிருத கவச்சக பஞ்சரபுட்டே சுகஸ்திரீம், அம்பிகையினுடைய பாதம் வந்து சுகஸ்திரீ மாதிரி இருக்கான், ஒரு ஃபீமேல் பேரட். பேரட்னாக்கா ஒரு கேஜில் இருக்கும் இல்லையா, வி சி பேரட்ஸ் இன் கேஜ். இங்கே இந்த சுகஸ்திரி அம்பாளுடைய பாதமான அந்த சுகஸ்திரி அம்பிகாஸ் பாதம் விச் இஸ் அ ஃபீமேல் பேரட், இட் இஸ் இன்சைட் விச் கேஜ் அப்படின்னாக்கா அகிருத கவச்சா பஞ்சரபுட்டே, பஞ்சரபுட்டம்னாக்கா இட் இஸ் அ கேஜ். வாட் டைப் ஆஃப் கேஜ் இஸ் இட் இன் அப்படின்னாக்கா திஸ் அகிருத கவச்சா கேன் பி இன்டர்பிரிட்டட் ஆஸ் அகிருதக வச்சக, விச் மீன்ஸ் வேர்ட்ஸ் தட் ஆர் நாட் மேன் மேடுன்னு அர்த்தம். அபௌருஷேய அப்படின்னாக்கா நம்ம வேதாஸை சொல்கிறது. Another way of interpreting this word is akrita kavachaha. கவச்சம்னா என்ன, we know shield, armor அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அக்ருத கவச்சா அப்படின்னாக்கா again it is not man made, it is a kavacham that is apaurushaya, not man made. அதாவது it is indicating that Vedas are not easy to interpret. And Ambika's padam is a shukastri, female parrot hidden inside the cage of the Vedas. அதனால ஈஸியாக திறந்து கேஜுக்குள்ளே தானே இருக்குது அப்படின்னு கேன் வி ஓப்பன் இட் அண்ட் ஈஸிலி கேப்சர் இட் அப்படின்னாக்கா இல்லை. வை? பிகாஸ் இட் இஸ் நாட் அ ஃபிசிக்கல் கேஜ் தட் வி ஆர் இமேஜினிங் வென் வி ரீட் திஸ் ஸ்லோகா. இட் இஸ் அ கேஜ் தட் இஸ் அபௌருஷேய, இட் இஸ் நாட் மேன்மேட். அண்ட் வேதாஸ் இஸ் நாட் அ புக், நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஃபிசிக்கல் காப்பி புக்கு கிடையாது. அதெல்லாம் இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் மந்திர சக்தி இன் இட் இல்லையா. And the Vedas carry her Mahatmyam, Ambika's Mahatmyam in it that are very hard to understand and interpret. Avlo easy, we cannot understand that. So Ambika's padam, which is a shukastri, female parrot, is inside the impregnable cage. அப்படி சொல்லலாம், impregnable cage of the Vedas. அப்படிப்பட்ட such a காமாக்ஷ்யாஹ பாதயுகலீம் மனசி கலையே. I do dhyanam of such a பாதயுகலி of Ambika. We'll see this shloka again.
भवाम्भोधौ नौकां जडिमविपिने पावकशिखां प्रणम्रेन्द्रादीनाम् अधिमुकुटम् उत्तं सकलिकां प्रणम्रेन्द्रादीनाम् अधिमुकुटमुत्तं सकलिकां जगत्तापे ज्योत्स्नाम् अकृतकवचः पञ्जरपुटे शुकस्त्रीं कामाक्ष्याः मनसि कलये பாதயுகலீம். ஸோ அக்ருதக வச்சக அப்படின்னாக்க அபௌருஷேய வச்சனம் அப்படிங்கிறது வேதாஸ். அக்ருத கவச்சக அப்படின்னாலும் அபௌருஷேய கவச்சம், த ஆர்மர் விச் இஸ் நாட் மேன்மேட் அப்படின்னாக்கா அதுவும் வேதாஸ். ரைட். அண்ட் திஸ் ஸ்லோகா இது சொல்லிட்டேனான்னு தெரில, ஷிகரிணி அப்படிங்கிறது த மீட்டர் ஆஃப் திஸ் ஸ்லோகா. Right, we will see the next shloka in the next audio. Ram Ram.